சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்தியா டுடேல பேசுறது பார்த்துக்கலாம் சார். 50 நிமிஷம் எந்த குறிப்பும் இல்லாமல் வந்து பேசியிருக்காருன்னு சொன்னாங்க. சூப்பருங்க, அட்டகாசம் பண்ணாருங்க. எனக்கே எப்படி இந்த மனுஷனுக்கு இவ்வளோ தூரத்துக்கு மெமரி இருந்தது, வளர்ச்சி வளர்ச்சி கேள்வி கேட்குறாங்க. அப்போதான் நான் என் மனசில் இந்த மாதிரி பார்த்துருக்கும்போது இன்னொரு நிழல் மாதிரி வந்தது. என்னென்னா, பனையூரில் என்டிடிவிக்காரன் போகும்போது வெளிச்சு எல்லா லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்தாங்களே, அதுக்கும் இதுக்கும் நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எடப்பாடி பழனிசாமி அப் டு டேட் உள்ள ஒரு நல்ல மனுஷன். எல்லாமே தெரியும். இந்த மாதிரி ஆள்கிட்ட ஒரு அதிகாரி ஒரு தவறான ஒரு ஃபைலை கொண்டு போய் தர முடியாது, உடனே கேட்பாங்க. எல்லாமே வளைச்சி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது குறிப்பு வேணா வச்சுங்க, எனக்கு தேவையில்லை, எல்லாமே இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னென்னா, இந்த தமிழ்நாட்டினுடைய ஈச் அண்ட் ஒவ்வொரு கார்னரை பற்றியும் எல்லாம் தெரிஞ்சு, கன்னியாகுமரியிலேருந்து நீங்கள் சென்னை வரைக்கும் தெரிஞ்சிருக்கு என்பது அந்த பேட்டியில் எனக்கு தெரிஞ்சது. இப்போ கூட நிறைய பேர் இப்போ இளைஞர்கள் சொல்லுவாங்க, எனக்கு விஜய் வரணும், அது போகணும் இருக்காங்க. பட் நான் நிறைய பேர்கிட்ட நான் இப்போ கேட்குறேன், நான் விஜய் நாளைக்கே ஏதோ முதலமைச்சராக வராரு, இந்த அளவுக்கு தமிழ்நாட்டை பற்றி தெரிஞ்சிருக்குமா? தமிழ்நாட்டை பற்றி தெரியவே தெரியாதுங்க. ஒரு ஓட்டு வாங்குறாரு, ஒரு ரசிகனாக நடிகனாக இருக்கிறார். இப்போ நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம், இப்போ கூட சேலத்தில் நாளைக்கு இதெல்லாம் பேசுவாரான்னு தெரியாது. பொருளாதாரம், அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து அணையிலேருந்து தண்ணி வர்றது, வீராணை ஏரியில் என்ன பிரச்சனை இருக்குது, சென்னைக்கு வர குடிநீர் வழங்கும் ஒரு சில விஷயங்கள் என்ன இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பொல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் இருக்குது, வேதாந்தா திரும்பி ஒரு பிரச்சனையை உருவாக்கலாம், இதெல்லாம் அவருக்கு தெரியுமா? ஆனால் அடி தூள் கல்பனார் எடப்பாடி என்பது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். எல்லாருமே பிரமிச்சு போயிட்டாங்க. அந்த அரசியலில் எதிர்கட்சிக்காரங்க கூட கண்ணை சிமிட்டாமல் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதனால் ஹேட்ஸ் ஆஃப் டு எடப்பாடி அவர்களுக்கு. சார் இப்போ பார்த்தோன்னா அந்த பேசுகிற காம்பேரே பார்த்தோன்னா, சார் நீங்கள் ஏதாவது நோட்ஸ் வேணால் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாங்க, மக்கள் பிரச்சனை மனசுலேருந்து தான் வரணும்னு பேசும்போது எப்படி சார் அது? சரி, இப்போ ஒரு துறையில் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அந்த துறையில் மனசு உடலும் மனமும் சேர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதில் என்ன நோட்டு என்ன இது இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது உடல் மனம் எல்லாம் சேர்ந்துச்சு. அது மாதிரி இந்த 4 வருஷம் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் நல்ல எல்லா துறையை பற்றி ஒரு விளக்கமாக பண்ணது எனக்கு தெரிஞ்ச 2 பேர். ஒன்று ராஜாஜிக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய இது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலைஞரும் ஒரு இது வருவாங்க. ஆனால் இவங்க எல்லாரும் சேர்ந்த ஒரு பெரிய கலவையாக நான் பார்க்குறேன். இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் நமக்கு தேவை. இது மாதிரி ஒரு குவாலிட்டி விஜய்கிட்ட இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிறது என்பது தான் என்னுடைய. சார் அங்கே விஜய்க்கு நீங்கள் பாராட்டு தெரிவிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க காம்பேரு. அது எப்படி பாராட்டு தெரிவிக்க முடியும்? அவர் எங்கள் எதிரில் நிற்கிறார், களத்தில் சந்திப்போம் அப்படின்றாரு. அது எப்படி சார் அது? சரி, விஜய் கம்பாரிசனே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் நான் விஜய் எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்கல. அங்கே பார்த்தீங்கன்னா யார் யார் படம் இருக்குது? பெருந்தலைவர் காமராஜர் வச்சுருக்க, அம்பேத்கரை வச்சுருக்க, எம்ஜிஆர் அவர்களை வைத்து கொண்டு இருக்கிறாய். எம்ஜிஆரை வச்சுக்கினே நீ ஊழல் கட்சின்னு அதிமுக நீ சொல்லவே கூடாது. அவர் அதிமுகவை உருவாக்கியவர், ஊழலை எதிர்த்து உருவாக்கிய கட்சி தான் அதிமுக. நீ அதெல்லாம் வச்சுக்கினே நீ போய் ஊழல் கட்சின்னு சொல்கிற. ஸோ இதெல்லாம் ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த அரசியல் போக்கு தெரியவில்லை மட்டும் இல்லாமல் இந்த இளைஞர் சமுதாயத்தை சீரழித்து விடுவார் என்பது எனக்கு கொஞ்சம் பயமான ஒரு நிலையாக இருக்கிறது. சார் இப்போது 50 நிமிஷம் பேசினார் சார். எப்படி சார் ஒரு மனிதன் ஒரு கேள்வி பதில் 50 நிமிஷம் அவராக பேசுறது? எல்லாரும் நம்ம பார்த்துருக்கோம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீட்டிங்கில் 1 ஹவர் சாலிடாக பேசுகிறார், 1 ஹவர் 10 நிமிஷம். ஒரு கேள்வி பதிலில் 50 நிமிஷம் பேசும்போது எப்படி சார் அவங்களுடைய உணர்வு எப்படி சார் இருக்கும்? இல்லைங்க, இதெல்லாம் சொன்னேன், உடலும் மனமும் சேர்ந்து என்ன நடக்குது தமிழ்நாட்டில், என்ன இங்கே சென்னையில் என்ன நடக்குது மட்டும் தெரியாமல் தூத்துக்குடியில் என்ன இருக்குது, மதுரையில் என்ன இருக்குது, கொங்கு மண்டலத்தில் என்ன இருக்குது, ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளாக இருந்திருக்காரு. இப்போ உண்மையிலே சொல்லுவாங்க, இந்த 4 வருஷம் அவர் அந்த ஆட்சி ஆளும்போது எல்லாத்தையும் இந்த மனுஷன் கம்ப்ளீட்டு ஒரு அந்த தகவல்களை, தமிழ்நாட்டினுடைய தகவல், தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம், தமிழ்நாட்டினுடைய எல்லாத்தையும் இவர் எல்லாத்தையும் அந்த அப்டேட்டாக வச்சிருக்காரு என்பது நல்ல அந்த மீட்டிங் மூலமாக எல்லாருக்கும் தெரிய வந்தது. சார் காம்பேர் ஒரு கேள்வி கேட்கும்போது நான் தயாராக இருக்குங்க, அவர் சொல்கிற போனால் நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன், யார் ஒன்றாலும் எதிர்க்கு கேள்வி கேட்க சொல்லுங்கள், எங்கள் ஆட்சியில் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அது எப்படி சார் அது மாதிரியான ஒரு சவால் விட முடியும்? அவருக்கு நல்லா தெரியும் விஜய்க்கு ஒரு அளவும் தெரியாது என்பது அவருக்கு நல்லா தெரியும்.
இவர் விஜய் வந்து கேள்வி கேட்க, என்னத்தை பற்றி நீ கேள்வி கேட்ப? அவர் இது வரைக்கும் பேசின பேச்சில் எந்த ஒரு பொருளாதார அடிப்படையிலையோ இந்த தமிழ்நாட்டை பற்றி இது வரைக்கும் பேசவே இல்லை. அவருக்கு நல்லா தெரியும் விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் படம். திமுக கூட சவால் விடுறாரா சார், ஸ்டாலின் வர சொல்லுங்க அப்படின்றாரு சார். ஆமாம், அவர் எல்லாருமே சொல்கிறாரு. இப்போ ஊழல் சொல்கிறீங்கல்ல, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் சொன்னார்ல ஊழல் கட்சின்னு, ஒரு ஊழல் எடுத்து சொல்லு. இப்போ நம்ம நிறைய மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த துறையில் இவ்வளோ அடித்த அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்லு. முதல்ல ஊழல் பற்றி தெரிஞ்சுக்கோ, ஊழல்லாம் என்னன்னு தெரியும், ஊழல் என்ன பண்ணாங்க அண்ணா திமுக சொல்லவே முடியாது. அதேமாதிரி திமுக தரப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க அப்படின்னு ஸ்டாலினை கூப்பிட்றாரு, ஸ்டாலின் இது வரைக்கும் போகவில்லை. ஏன்னா ஸ்டாலினுக்கு வந்து ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொடுத்தாதான் அவர் வந்து அதை பேச முடியும். அதை கூட சரியாக பேசினார்னா அது ஒரு பெரிய விஷயம் வச்சுங்களேன். ஸோ அதனால் இவர் எல்லாம் அப்டேட்டடாக வச்சுருக்காரு, அவர் அவுடேட்டடாக இருக்கார். ஸோ இதுதான் இவங்களுக்கு 2 பேருக்கு உள்ளது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்திய அரசியல் நிலைமையில் எடப்பாடிக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய இதய துடிப்பு தெரியும்னு நான் நேற்று அந்த பேட்டி மூலம் கண்டுகொண்டேன். சார் அவங்க பல கேள்விகள் வந்து மடக்கி கேட்டிருந்தாங்க. சசிகலா குறித்தும் சரி, டிடிவி குறித்தும் சரி, ஓபிஎஸ் குறித்தும் சரி, அந்த தெளிவான அந்த பதில் வந்து அந்த இடத்துல பேசுறதுக்கே வந்து நம்மளுக்கு ஒரு மன தைரியம் வேணும் சார். ஒரு சிலவங்க வந்து ரூட்டை மாற்றுவாங்க தானே, இந்த கேள்விகள் வேணாம் அப்படின்ற மாதிரி. அந்த பதில்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒழுங்காக படிக்கிற பையன் தாங்க 100 மார்க் வாங்குவான். 100 மார்க் வாங்காதவன் இப்போ நம்மளாம் எழுதியிருப்போம், கேள்விக்கும் ஆன்சருக்கும் சம்மந்தம் இல்லாமல் நம்ம 2 பக்கம்லாம் நம்ம எல்லாம் எழுதியிருக்கோம். அது மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக இப்போ என்ன கேட்குறாங்களோ அந்த பதில் தெரியுது, எந்த துறையை பற்றியும் தெரியுது. அப்போ நேற்று 100க்கு 100 மார்க் எடுத்திருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க? 100க்கு 100 மார்க் எடுத்த முதல் மாணவன் எனக்கு தெரிஞ்ச இந்திய அரசியலில் தன்னுடைய மாநிலத்தை பற்றி இவ்வளோ ஆழமாக தெரிந்து வைத்திருக்கிறார் இந்த மனுஷன் என்பது உண்மையிலே ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாக தான் எனக்கு தெரிஞ்சது. சார் உங்களுக்கு தெரியும் பல வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. அவங்க சைடு சொல்ல போனோன்னா முதல் கையெழுத்தே 2000 ரூபாய் அப்படின்லாம் சொல்லப்படுது. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? இதெல்லாம் பாசிபிள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பாசிபிள். எப்படி பாசிபிள் அப்படின்னா அவருக்கும் தெரியும். ஆனால் நான் கூட நிறைய விஷயங்கள் இந்த பொருளாதார அடிப்படையில் பார்த்தேன். இட் இஸ் பாசிபிள். அது ஒன்றும் ஒரு ஜெயிக்கணுன்றதுக்காக சொல்ல, அது ஒரு விஷயம் இருக்குது. இல்லை சார், இப்போ திமுக வந்து பார்த்தோன்னா 3 வருடம் பொறுத்து தான் 1000 ரூபா கொடுத்தாங்க. இவர் முதல் கையெழுத்து 2000 ரூபாய், ஆண்களுக்கு பஸ்ஸு முதல் கையெழுத்துன்றாங்க. அது எப்படி சார் முதல் கையெழுத்துல 2000 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னா பொருளாதாரம் எப்படி சார்? இவங்க அதான் சொல்கிறேன், நேற்று அந்த பேட்டியிலேயே கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் சொல்கிறாரு. அந்த அளவுக்கு இவருக்கு அப்டேட் ஆகிட்டார், என்ன பொருளாதாரம் இருக்குது, எங்கே பிரச்சனை வரும், எங்கே துண்டு பட்ஜெட் விடும், எல்லாத்தையுமே அவர் தெரிந்து போய்விட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுக நீங்கள் சொன்னீங்கல்ல 3 வருஷம் ஆச்சுன்னு, 3 வருஷமாக அவங்க சொன்ன எல்லாருக்குமே கொடுக்கல, கொஞ்சம் பேருக்கு அவங்க திமுக அனுதாபிகளுக்கு தான் கொடுத்தாங்க. ஓகேயா? இப்போ அதுக்கப்புறம் இப்போ எலெக்ஷன் வரப்போகுதுன்னு நினச்சி திரும்பி கொஞ்சம் 54 லட்சம் பேருக்கு கொடுக்குறதா சொன்னாங்க. இப்போ நான் கேட்குறேன் உங்ககிட்ட, 3 வருஷத்துக்கு கொஞ்சம் இதுக்கு முன்னாடி கொடுத்தவங்களுக்கு நிறைய காசு கொடுத்துட்டீங்க. இப்போ நாளைக்கு அதான் போன மாதம் கொடுத்தாங்க, அவங்களுக்கு இனிமேல் தான் 1000 ரூபாய் கொடுக்க போகிறீங்க. வாட் அபவுட் அந்த இதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கல்ல 22,000 ரூபாய் மற்றவர்கள் பயனடைந்தார்கள். அதை நேற்று போன மாதம் வாங்களுக்கு அது கிடைக்கல. இது மாதிரியான அதிருப்திலாம் நிறைய இருக்குது. அதுக்காக இவர் நல்லா ஒர்க் பண்ணி ஹோம் ஒர்க் நல்லா பண்ணுறாரு. இவர் கூட ஏதோ ஒரு பெரிய கூட்டணியை வச்சு அந்த பொருளாதாரத்து அடிப்படையில் எல்லாம் சிந்திச்சு செய்திருக்கிறார் என்பது தான் நான் சார். இப்போ அங்கே பல கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க நான் சொன்ன மாதிரி. அதில் வந்து காம்பேர் கேட்குற மாதிரி நீங்கள் எப்படி இந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றுவங்க அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் வந்து மத்திய அரசோட இணக்கமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசுகிறாரு. அப்படின்னு போது வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து நிறைய அதான் இவங்களுக்கு வந்து அந்த ஐடியாலஜி தெரில, திமுகவுக்கு வந்து ஐடியாலஜி தெரில, நாங்கள் இணக்கமாக இருப்போம், எல்லா விஷயங்களும் வந்து அவங்க செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இதை வந்து இவங்களால செஞ்சிக்க முடியல திமுகவனால அப்படின்றாங்க. அப்படின்னும் போது மீண்டும் வந்து அடிமை அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? ஏன்னா இவங்க வந்து அடிமை கிடையாது. இங்கே பாருங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உத்தரப்பிரதேசம் யோகி வந்தார், அவர் வர்றதுக்கு முன்னால் அது கடன்கார மாநிலமாக இருந்தது, கடன் நிறைய வாங்கியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன தெரியுமா, நேற்று தான் பட்ஜெட் போட்டார், 64,000 கோடி, அதாவது ஜாஸ்தி பட்ஜெட்டு, அதிகப்படியான பட்ஜெட் போட்டிருக்காரு. ஏன் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட அவங்க இணக்கமாக இருக்கிறாங்க. அங்கேயும் பிஜேபி அங்கேயும் பிஜேபி. அது மட்டும் இல்லாமல் நம்ம சந்திரபாபு நாயுடு கூட நிறைய சொல்லலாம், டைம் இல்லை உங்ககிட்ட நிறைய சொல்லலாம். அது மாதிரி டபுள் இன்ஜின் சொன்னார். டபுள் இன்ஜின் என்ன மீனிங்னா நம்ம 2 பேரும் இணக்கமாக இருந்தால், இது இன்னைக்கு சொன்ன வார்த்தை இல்லைங்க. இந்திரா காந்தி அம்மா இருக்கும்போதுலேருந்து ராஜீவ்காந்தி இருக்கும் டைம்லேருந்து இந்த டபுள் இன்ஜின் தான் ஓடின்னு இருக்கு. அதை வந்து இவர் ஜாஸ்தியாக சொன்னார் பிரதமர். அதை அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா இது படிக்கிற பிள்ளைக்கு எப்படி சொன்னாலும் வாதியார் புரிஞ்சுப்பாங்க, மக்கு பையனுக்கு தான் எதுவுமே தெரியாது. அதனால் இவர் நேற்று சொன்ன அந்த பேட்டி அதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு புத்திசாலியான ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு தலைவராக நான் பார்க்குறேன்.
சார் இப்போ இது மாதிரியான ஒரு தலைமுறையை பார்க்க முடியுமா சார்? இது மாதிரி 50 நிமிஷம் ஒரு இந்தியா டுடேன்ற ஒரு பெரிய சேனலில் உட்காந்து பேசுகிற மாதிரி எந்த குறிப்பும் இல்லாமல் இன்னுமே எந்த தலைவரை சார் பார்க்க முடியும்? யாரையுமே பார்க்க முடியாது. நீங்கள் கூட ஏதோ ஒன்று சொல்லுங்கள், என்னுடைய வீட்டோட நம்பர் எடுக்கணும்னு அதை போட்டு தான் பார்க்கணும். ஒரு கால்குலேஷன் பார்த்தா கூட நீங்கள் கம்ப்யூட்டர் இல்லாமல் ஒரு கால்குலேஷன் இல்லாமல் பண்ண முடியாது. ஆனால் அதெல்லாம் போட்டு சும்மா அடி தூள் கலப்பினாரு. நம்ம நினைக்கிறோம் தமிழ்நாட்டில் மட்டும்தான், ஆனால் இவர் இந்தியா முழுமைக்கு நேற்று கலக்கிட்டார். ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விஷயம் ஆழமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பொருளாதாரத்தை எல்லாமே செய்வார். இப்போ கூட நான் இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்தேன், அந்த ஏற்கனவே ஒட்டியிருக்காங்க. இட்ஸ் ஆல் பாசிபிள். ஏன்னா அவருக்கு அந்த தெரிந்து இருக்கிறது, கண்டிப்பாக அவர் செய்வார். முதல் கையத்திலே போடுவார்ன்றது தான், ஏமாத்தல மாட்டார். இப்போ இவர்கிட்ட இருந்து விஜய் என்ன சார் கற்றுக்கணும்? இவர்கிட்ட இனிமேல் தான் வந்து ஸ்டூடெண்ட்டாக முதல்ல வரணும், அதுக்கப்புறம் தான் கற்றுக்க முடியும். இப்போ நேராக வந்து நான் முதலமைச்சராகனா முடியாது சார். முதல்ல ஒரு வில்லனாக இருந்து ஒரு இதுவாக இருந்து அதுக்கப்புறம் தான் கதாநாயகன் ஆகணும். ஸோ இப்போ எம்ஜிஆர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாப் மோஸ்ட் லீடர். அவர் என்னென்ன இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இந்த சரத்குமார் சத்யராஜை சொல்லலாம், வில்லனாக இருந்து ஹீரோவாயிட்டு அது மாதிரி சொல்கிறோம். அது மாதிரி தான் இவர் வர முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லணும். இப்போ எதுனா கொஞ்சம் அட்ராக்ஷன் வந்து சின்ன பசங்க வராங்க, காசு இல்லாமல் இங்கே கூட்டம் போடுது, அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டை வச்சு நீங்கள் முதலமைச்சரெல்லாம் கோட்டை கட்ட முடியாது என்பது தான் என்னுடைய கருத்து. நன்றிங்க சார். நன்றிப்பா.